இவன் தாண்டா தமிழன், இவன் தாண்டா பச்சை தமிழன், வீரத்தமிழன். நீங்களா சோறாடா சாப்பிடுறீங்க, வலக்கையாலையா சாப்பிடுறீங்கன்னு உங்கள்ட்ட கேட்கிறேன். தயவு செய்து இடக்கையால சாப்பிடுங்களா. இந்தியால இருந்து வெக்கமா இருக்கு. திருவோணமலையில இருந்து வந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாரா இருக்கிறீங்களா? காணையில ஒருத்தர் யாரா இருக்கிறீங்களா? கேப்பம் நடுவில் ஒரு பிள்ளையார் சிலை வச்சா சும்மா இருப்பீங்களா? இல்ல கேட்கிறேன். அடே நீங்க என்ன அடிச்சு கொள்ளுவீங்களா? இரண்டா உங்களோட மனசுல இருக்கிற பரி நீங்க சிங்களவன் என்ற பரி. நான் நாளை கொண்டு பாராளுமன்றத்துக்கு முன்னால ஒரு புத்தர் சிலை எடுத்து போட்டு நான் ஒரு பிள்ளையார் சிலையை வைக்கிறேன். உங்களால் முடியுமா வைக்க விட? ஏனென்றால் திரும்ப திரும்ப அடிக்கிறீர்கள், நாங்களும் பார்க்கிறோம். ஆனால் நாங்கள் ஒன்று மட்டும் சொல்றேன், கடைசி தமிழன், பால் குடிச்ச கடைசி தமிழன் இருக்கும் வரைக்கும் வடக்கு மாநிலத்தில் ஒரு ஓட்டு உங்களுக்கு விழாது. பக்கத்து வீட்டுக்கு பிறந்தவனால மட்டும்தான் உங்களுக்கு ஓட் போடு. சோறாடா சாப்பிடுறீங்க என்று கேட்கிற அளவுக்கு எங்களுடைய தமிழ் மக்கள் உங்களை வடக்கு மாநிலத்தில் பார்த்துக் கொள்வார்கள். தனி ஆளா சிங்கள பாராளுமன்றத்துல ஒட்டுமொத்த சிங்கள அமைச்சர்கள் எல்லாரும் இருக்கும்போது எல்லாரையும் வந்துட்டு அப்படியே அதிர்ற மாதிரி பேசினான்டா தமிழன், எந்த பயமும் இல்லாம. ஏன் தெரியுமா? வீரத்தமிழ பிரபாகரனோட வம்சம் அவங்க அப்படித்தாண்டா பேசுவாங்க. நம்ம நாட்டிலே இருக்கானுங்களே தமிழர்கள் எத்தனை எம்பி? 40 எம்பி நினைக்கிறேன் தமிழ்நாட்டுல. டெல்லிக்கு போறாங்க, பாராளுமன்றத்துல போயிட்டு மிச்சம் சாப்பிட்டு வராங்க. அந்த நாட்டுல ஈழத்துல இருக்கிறவன் தமிழன், இங்கே அங்க ஒட்டாளு இங்க 40 பேரு போயிட்டு மிச்சர் சாப்பிட்டுட்டு அப்படியே சுத்தி பார்த்துட்டு டெல்லியை சுத்தி பார்த்துட்டு வராங்க. இவனுங்களும் தமிழனுங்க.